ஒரு சாப்பாடு வந்து கிட்டே போக முடியாது, ஆனால் உடம்புக்கு நல்லது. ப்ரோக்கோலின்னு சொல்லலாம், அதாவது பச்சை பூ சொல்கிறோம் இல்லையா, அது நிறைய பேருக்கு வந்து அதோடைய மகத்துவம் தெரியல. அதில் வந்து நிறைய மெடிசனல் வேல்யூ இருக்குது. நம்மள நிறைய பேருக்கு ப்ரொக்கோலி பிடிக்காது. இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, கண்டிப்பாக நீங்களும் விரும்பி சாப்பிடுவீங்க. ப்ரொக்கோலியை இந்த மாதிரி ஹாஃப் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. குக் பண்ண ப்ரொக்கோலியை நான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். இதோட ஹாஃப் ஆனியன் சேர்த்துருக்கேன், ஹாஃப் கேப்சிகம், கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 2 எக் ஒயிட் எடுத்திருக்கேன், அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம், அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். இது மேலே முட்டையோட மஞ்சக்கருவை ஆட் பண்ணிக்கலாம். ஐயோ மஞ்சக்கரு உடஞ்சி போச்சு. சரி பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம். இப்போ 2 சைடும் நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை எடுத்துடலாம். இந்த ப்ரொக்கோலி ஆம்லேட்டை வந்து இப்படி சாப்பிட்லாம், இல்லாட்டி 2 பர்கர் பண்ணை டோஸ்ட் பண்ணி மயோனி ஸ்ப்ரெட் பண்ணி இந்த ஆம்லேட்டை நடுவில் வச்சு சர்வ் பண்ணலாம். இப்படி சாப்பிட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இந்த மாதிரி தான் செஞ்சு சாப்பிட்டேன். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், மஸ்ட் ட்ரைங்க. இதே மாதிரி ஒரு நியூ டிஷ்ஷோட இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.